நான் சொல்றேன்ல, இன்னைக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு வரும். 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வரும். ஆனா அது வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. உண்மையிலே ஜாதியை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த கட்சிகள் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடிமை மக்கள் தான் அவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதிகாரம் இல்லைன்னு நான் தான் சொல்றேன்ல. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறப்போ முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? நாங்க கேட்கறது கணக்கெடுப்புனா ஜாதி எண்ணிக்கை எங்களுக்கு வேண்டாம், அவசியமும் கிடையாது.